அந்த கூவத்தூரில் எங்கள் சித்தி டெல்லிக்கு போகிறதுக்கு பெங்களூருக்கு போகிறதுக்கு முன்னாடி அவரை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணப்ப என்கிட்ட சொன்னார். திருப்பி சொல்கிறேன், முன்னாடியே நான் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிடாதீங்க, நிறைய பேர் கையெழுத்து போட மாட்டாங்க, அதனால் கையெழுத்துலாம் வாங்கிட்டே போறாதீங்க சொன்னது பழனிசாமி. அம்மாவுடைய ஆட்சியை கலைக்க முற்பட்ட போது பாஜக வந்து காப்பாற்று சொல்றாரு. அதே தவறு. அதாவது நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு சொல்ல யார் பேசுறா? சாத்தா வேதம் இருக்கிற மாதிரி. திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இவரை காப்பாற்றினது பாஜக இல்லை, சட்டமன்ற உறுப்பினர்கள் 122 பேர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை மிக கடுமையாக விமர்சித்து பேசியிருக்கிறார் டிடிவி தினகரன். எடப்பாடி பழனிசாமிக்கு பொய்களை தவிர வேறு எதுவும் தெரியாது என குறிப்பிட்ட அவர், கூவத்தூரில் என்ன நடந்தது, எடப்பாடி பழனிசாமி ஆட்சிக்கு எப்படி வந்தார் என்பது குறித்து பல தகவல்களை பகிர்ந்துள்ளார். அதிமுகவில் கடந்த சில ஆண்டுகளாக அமைதி நிலவி வந்த நிலையில் அங்கு தற்பொழுது மீண்டும் உட்கட்சி குழப்பம் வெடித்து உள்ளது. கட்சியில் இருந்து விலகிச் சென்றவர்களை மீண்டும் இணைக்க வேண்டும் என செங்கோட்டையன் சொல்லி அதற்கான நடவடிக்கைகளை எடுத்து வருகிறார். இன்னொரு பக்கம் டிடிவி தினகரன் தொடர்ச்சியாக எடப்பாடியை விமர்சித்து வருகிறார். இதற்கிடையே இன்று செய்தியாளர்களிடம் பேசிய டிடிவி தினகரன் கூவத்தூரில் நடந்த சில விஷயங்கள் குறித்து முக்கிய தகவல்களை பகிர்ந்தார். சாத்தான் வேதம் ஓதுவது போல நன்றியை பற்றி எடப்பாடி பேசுகிறார் என்றும், மற்ற கட்சியைச் சேர்ந்தவர்களும் தமிழக மக்களும் முட்டாள் என நினைத்து எடப்பாடி பழனிசாமி பேசி வருகிறார். துரோகத்தை தவிர வேறு எதுவும் தெரியாத பழனிசாமி நன்றியை பற்றி பேசுகிறார் என தெரிவித்துள்ளார். அதாவது நன்றி மறப்பது நன்றன்று, நன்றல்லது அன்றே மறப்பது நன்றுன்னு சொல்ல யார் பேசுறா? சாத்தான் வேதம் ஓதுகிற மாதிரி சொல்லுவாங்களே நம்ம ஊர்ல எல்லாம், சாத்தான் வேதம் ஓதுகிறது இல்லை. அது மாதிரி ஐயன் திருவள்ளுவரெல்லாம் எடுத்து பேசுறாரு. அதாவது மற்ற கட்சியை சேர்ந்தவர்களோ தமிழ்நாட்டு மக்களும் முட்டாள்கள் நினைக்கிறாங்க, அவங்களுக்கெல்லாம் எதையும் மறந்துடுவாங்கன்னு நினைக்கிறாங்க. நன்றியை பத்தி யார் பேசுறது? துரோகத்தை தவிர வேற எதையுமே தெரியாத பழனிசாமி பேசுகிறார். ஜெயலலிதா ஆட்சியை கலைக்க முற்பட்ட பொழுது பாஜக காப்பாற்றியதாக எடப்பாடி பேசுகிறார் எனவும், அதுவே தவறு. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு ஓபிஎஸ் முதல்வராக இருந்தார். அவருக்கு பதிலாக சசிகலாவை முதல்வராக்க எம்எல்ஏக்கள் அனைவரும் முடிவு செய்து கவர்னரிடம் மனு கொடுத்தார்கள். அப்பொழுது திமுக நம்பிக்கையில்லா தீர்மானம் கொண்டு வந்த போது இவரை காப்பாற்றியது பாஜக இல்லை, அதிமுக எம்எல்ஏக்கள் தான் என்றார். அம்மாவுடைய ஆட்சியை கலைக்க முற்பட்ட போது பாஜக வந்து காப்பாத்து சொல்றாரு. அதே தவறு. உங்க எல்லாருக்கும் தெரியும், அம்மா அவர்கள் மறைவுக்கு பிறகு சின்னம்மா பன்னீர்செல்வம் முதலமைச்சராக இருந்தார். அவரை மாற்றிவிட்டு சின்னம்மா அவர்களை முதலமைச்சராக எல்லா சட்டமன்ற உறுப்பினரும் சேர்ந்து கவர்னர்கிட்ட போய் லெட்டர் கொடுத்தோம். அந்த நேரத்தில் தான் உங்களுக்கு 14ஆம் தேதி தள்ளி போட்டார் சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு வச்சு. அதுக்கு இடையில தான் அண்ணன் பன்னீர்செல்வம் தர்ம யுத்தம் தொடங்கி போனார். அப்பொழுது திமுக கொண்டு வந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இவரை காப்பாற்றினது பாஜக இல்லை, சட்டமன்ற உறுப்பினர்கள் 122 பேர். கூவத்தூரில் எம்எல்ஏக்கள் தங்க வைக்கப்பட்டு வாக்களித்துதான் எடப்பாடி முதல்வராக காரணம். அப்போது கூட நான் தான் முதல்வர் என சொன்னால் எம்எல்ஏக்கள் பலரும் ஆதரவு தரமாட்டார்கள் எனவும், அதனால் முதலில் கையெழுத்தை வாங்கிவிட்டு அப்புறம் சொல்லுங்கள் என்றவர் எடப்பாடி என்றார் தினகரன். அதன் பிறகு சசிகலா சிறைக்கு சென்ற பொழுது 122 எம்எல்ஏக்களில் எத்தனை பேர் வெளியேற இருந்தார்கள், அவர்களை தடுத்து நிறுத்தியது யார் என்பது அவருக்கே தெரியும். எடப்பாடியை எல்லாம் முதல்வராக ஏற்க முடியாது என சொல்லி பலரும் எதிர்ப்பு தெரிவித்தனர். செம்மலையெல்லாம் சுவர் எகிரி குதித்து ஓடினார் என்றும், அவர்களை பாதுகாத்து வைத்து அவர்களை வாக்களிக்க வைத்ததாலேயே எடப்பாடி முதல்வராக முடிந்தது என்றும், அதையெல்லாம் தற்பொழுது மறந்து பாஜக தான் காப்பாற்றியது என எடப்பாடி பேசுகிறார் எனவும் டிடிவி தினகரன் கடுமையாக விளாசியுள்ளார். அந்த கூவத்தூர்ல எங்க சித்தி டெல்லிக்கு போறதுக்கு பெங்களூருக்கு போறதுக்கு முன்னாடி அவரை தேர்ந்தெடுக்கணும்னு முடிவு பண்ணப்ப என்கிட்ட சொன்னார். திருப்பி சொல்றேன்,
முன்னாடியே நான் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிடாதீங்க, நிறைய பேர் கையெழுத்து போட மாட்டாங்க, அதனால கையெழுத்துலாம் வாங்கிட்டே பேராதீங்கன்னு சொன்னது பழனிசாமி. இதை நான் முன்னையே சொல்லியிருக்கேன். அதுக்கு பிறகு எங்கள் சித்தி பெங்களூர் போனதுக்கு அப்புறம் அந்த வாக்கெடுப்பு நடந்தப்ப, சட்டமன்றத்தில் நம்பிக்கை இல்லா தீர்மானம் நடந்தப்ப 122 எம்எல்ஏக்களை எத்தனை பேர் பிச்சுக்கிட்டு போக இருந்தாங்க, அவங்களெல்லாம் யார் தடுத்து நிறுத்தியது? செம்மலையெல்லாம் தாண்டி குச்சி ஓடினார் பழனிசாமினா நாங்கள் இருக்க மாட்டோம். அம்மாவுடைய ஆட்சியை கலைக்க முற்பட்ட போது பாஜக வந்து காப்பாத்துச்சு சொல்றாரு. அதே தவறு. இவரை காப்பாத்துனது பாஜக இல்ல, சட்டமன்ற உறுப்பினர்கள் 122 பேர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள கீழ்க்கண்ட கேபிள் மற்றும் டிடிஹெச் நெட்வொர்க்குகளில் எம்நாடு செய்தி தொலைக்காட்சியை காணுங்கள். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.